இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க மேடம். ரித்திகாவுக்கு இதை நீங்க பண்றேன்னு சொன்னது உங்க பெருந்தன்மை. ஆனா என்ன இருந்தாலும் நீங்க ரித்திகா விட வயசுல மூத்தவங்க. ஆமா இந்திரா, அயலி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ என்னதான் கபிலனுக்காக இதை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் வயசுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குமா? இத நான் உனக்கு ஆர்டரா சொல்லல, ஜஸ்ட் ஒரு அட்வைஸ். ஏங்க நான் என்ன சொல்லிட்டேன்? ஏதோ வைப்ரேஷன் சரியில்லைன்னு சொன்னேன். அதுவும் இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சது இல்லையான்னு நீங்க என்கிட்ட கேட்டதால தானே சொன்ன. அதுக்காக நாங்க இருக்கிறவங்கள தான் சொன்னு அர்த்தமாயிடுமா? அப்படின்னா நீ இங்க இருக்கிறவங்கள சொல்லலன்னா வேற யார சொன்ன? அது மேடம், ரித்திகா காலையில இருந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருந்தால, கொஞ்சம் டயர்டா இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் அவளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதுக்காக செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் செய்யாம விட முடியுமா? ரித்திகா வந்து விளக்கேத்து. அந்த கபிலனை அரெஸ்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் நம்ம கிட்ட சாலிட் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அவனை எப்படியாவது கொண்டு வந்து இதில் சிக்க வச்சாதான் வர்மா பத்தின டீட்டெயில்ஸை வாங்க முடியும். அதுக்கான நம்மளோட அடுத்த பிளானை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நீயும் சிவாவும் நாளைக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. ஷோர் சார். நீங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது பிளான் இருந்தாலும் சொல்லுங்க, நாம அதையே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஷோர் சார். நானும் நம்ம சீனியரும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரோம். ஓகே அடி. இல்ல சரி இருங்க, நானும் உங்க கூடவே வரேன். நீ எதுக்குமா இந்த நேரத்துல? நம்ம ஆபீஸ் தானே, நானே போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்ல சித்தப்பா, நானும் உங்க கூடவே வரேன். இருங்க, அந்த டீலோட கொட்டேஷன் என்கிட்ட தான் இருக்கு. நான் அதை எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் வாண்டடா மூக்க நுழைச்சு தன்னை பெரிய ஆளா காட்டுக்கிறா. என்னமோ நடக்கிறதெல்லாம் இவளாலதான் நடக்கிற மாதிரி நினப்பு வேற. போலாம். சித்தப்பா ஒரு 5 நிமிஷம் இங்கேயே நாம கரெக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம். குடு. நீ உட்காரு. இந்திராமா, சித்தப்பா இந்த அமௌண்ட் உனக்கு கொஞ்சம் கம்மியா ஃபீல் ஆகல? கொடுங்க. இல்ல இல்ல சித்தப்பா, இவங்க நமக்கு புது கிளையண்ட். வேற மீடியாவுக்கு போக விடாம அவங்கள லாக் பண்றதுக்கு இந்த அமௌண்ட் தான் சரியா இருக்கும்னு வெரி குட் நினைக்கிறேன். இந்திரா, அந்த பாயிண்ட நான் யோசிக்கவே இல்ல. வாமா. அண்ணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, கொட்டேஷன் அமௌண்ட்ட அதிகமா போட்டு அப்புறமா அவங்க கிட்ட குறைக்கிற மாதிரி குறைச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல? நான் சொல்றது சரிதானே? புது கிளைண்ட்ஸை எப்பவுமே இப்படி ஏதாவது பண்ணி அட்ராக்ட் பண்ணாதானே அவங்க லாங் டைம் நம்ம கூட பிசினஸ் பண்ணுவாங்க. இல்ல ரித்திகா, அது சரியா வராது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம கோட் பண்ற அமௌண்ட்லயே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம பிசினஸ் ரொம்ப நல்லா நடக்கும். நான் அதுக்காக சொல்ல வரல. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, உனக்கு இப்போ அதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா?
நான் அப்படி எதுவும் சொல்ல வரலையே. இப்பதானே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க, அதுக்குள்ளேயே ஏன் அவசரம்? முதல்ல கபிலனை கவனிச்சுக்கிட்டு நல்ல மருமகளா இந்த வீட்டோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ குடும்பத்தை கவனிச்சுக்கோ. அதுக்கப்புறமா ஆபீஸ் பத்தி எல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம். போலாமா சித்தப்பா? போலாமா? ஆ. வரேன். நான் என்ன படிச்சிருக்கேன்னு அந்த இந்திராணிக்கு தெரியாதா? இல்ல எனக்கு தான் பிசினஸ் பத்தி தெரியாதா? ஐயோ கொஞ்சம் மெதுவா பேசு. என்ன பத்தி என்ன தெரியும் அவளுக்கு? ஏய் பேரு இந்திராணின்னு வச்சுட்டா நாட்டுக்கே ராணி ஆயிடுமோ? அட்ரா சக்க. அடியே இந்திராணி, இத்தனை நாளா என் ஒருத்தியால உன்னை எதுவும் பண்ண முடியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீயே உன்னை ஒழிக்கிறதுக்கு ஒருத்திய கூட்டிட்டு வந்துட்ட. என் மருமகளை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்டி. ஆமா, அவ யாரு முதல்ல? அவளுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ புருஷன் இருக்கான்ல, போக வேண்டியதானே? இங்க இருந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, இதெல்லாம் உங்க குடும்ப சமாச்சாரம், நமக்கு எதுக்குடி? இங்க பாரு, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இரு, அது போதும். நீ பாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது சண்டை இழுத்து உன் பேரையும் கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்து எதுக்கு? வேணாண்டா அதெல்லாம். நிறுத்துமா, என்னால இப்படி இருக்க முடியாதுமா. இப்போ நானும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்கு மருமக நானு. இன்னும் சொல்ல போனா அந்த இந்திராணியை விட எனக்கு தான் உரிமையும் அதிகாரமும் அதிகமா இருக்கு. ஐயோ விட்டுண்டி. ஐயோ, ஆனா இந்திராணி அண்ணிய சும்மாலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு இந்திராணி அண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் கொஞ்சம் கூட அடுத்தவங்க மனச நோகடிக்காம நடந்துக்கிறாங்க பாருங்களேன். வாங்க சம்பந்தி. அடேங்கப்பா, என்கிட்டயே இப்படி நடிக்கிறா. பரவாயில்லையே, நம்ம மருமக சரியான ஆளாதான் இருக்கா. கபிலன் எங்க? மா, இங்கதாம்மா இருக்கேன். ஒரு முக்கியமான கால்மா, அதான் வெளியே நின்று பேசிட்டு இருந்தேன். சரி, 2 பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க, பூஜை இருக்கு. சரி, ரெடி ஆயிட்டு வாங்க சீக்கிரம். என்னாச்சு? உங்க அக்கா தொலை என்னால தாங்க முடியல. எதுக்கு எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு இருக்காங்க? உங்க அக்கா நான் என்ன பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அப்படி நான் என்ன